வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கெஸ்ட் கூட இருக்கோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் இவருடைய வாய்ஸ் கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவர் ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போடுவார். ஆக்டிங் டிரைவர் ஆன் டியூட்டி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காரு. இவர் ஒரு ஆக்டிங் டிரைவர் பை ப்ரொஃபஷன். அவருடைய ப்ரொஃபஷனை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நிறைய ஆக்டிங் டிரைவர்ஸ் இருப்பீங்க நம்ம வியூவர்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆக்டிங் டிரைவர்னுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த வீடியோ அமையும். அண்ட் இன்னொன்று இவரை பற்றி நான் நோட் பண்ணது, நிறைய பேர் அவங்களுடைய ஜாபை பண்ணுறாங்க. பட் அவங்களுடைய ஜாபை பற்றி வீடியோவாக ஒரு மேக் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா, அவங்க அந்த ஜாபை ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறாங்க, ஒரு பேஷனேட்டாக பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தமாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் அவரை பார்க்குறேன். ஹரி கருணா, ஹலோ பிரதர், வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பேக்ரவுண்ட் பற்றி பேசுவோமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேற ஒரு ஃபீல்டில் இருந்தோம் கொரோனாக்கு முன்னாடி. நமக்கு டோட்டலாக இந்த ஆக்டிங் ஃபீல்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, நம்மளோட டோட்டலாகவே வேற ஃபீல்டு அது. அது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? பிஸ்னஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி டோட்டலாக ஒரு 6 மந்த் 8 மந்த்து சும்மா தான் வீட்டில் இருந்தோம். எதுவுமே சரி அந்த மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல, வேலைக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், சரி வீட்லேயே இருக்கும்போது கொஞ்சம் நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. சரி அதெல்லாம் நம்ம கவர் பண்ணுமே அப்படின்னு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 1 day 2 day வந்து இந்த ரேப்பிடோ அந்த மாதிரி பண்ணி பார்த்தோம். அதுவும் ட்ரையல் பார்த்தோம் ஃபர்ஸ்ட். ஓகே, அந்த அப்புறமேட்டு ஃபுட் டெலிவரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க, ஃபுட் டெலிவரி பண்ணால் நல்லா போகும் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லாக ஓட்டிட்டு நம்ம எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது நம்மளுக்கு கையிலுக்கு பெருசாக நிற்க மாட்டேங்குது. நம்மளோட ஒரு நாள் வேலைக்கு போனால், ஒரு 2 நாள் தொடர்ந்து போனால் 3ஆவது நாள் கம்பல்சரி நம்மளால ஏஞ்சிக்க முடியாது. ஓகே, அந்த அளவுக்கு. அப்புறம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் ஆக்டிங் டிரைவராக தான் இருக்காரு, ஒரு ஆப்பில் இருக்காரு அவரு. அவர் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஆப்ல வந்து இந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கும், நீங்க வாங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் சரி இதை அந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு அந்த ஆப்பு. அப்புறமேட்டு அதிலே போகும்போது எனக்கே நிறைய கஸ்டமர்ஸ்லாம் எனக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ வர ஆரம்பிச்சிட்டோன்னே எனக்கே வந்து ரெகுலராக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெகுலராக கூப்பிட ஆரம்பிச்சும் போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த கமிஷன் எனக்கு போயிடுச்சு. அவங்களுக்கு நம்ம வந்து பே பண்ண கமிஷன். இப்போ வந்து ஆப்ல பாத்தீங்கன்னா நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்து எனக்கு 2 days ஆல்மோஸ்ட் கணக்காகுது. மதியானம் கிளம்புன இன்னைக்கு, நெக்ஸ்ட் டே நைட்டு தான் வந்தேன். அது வந்து என்ன நார்மல் டேஸ் கணக்கு பண்ணா எனக்கு வந்து 2 days கணக்காகுது. எனக்கு வந்து இதே நான் பர்சனலாக போனால் 2 days, ஆப்ல போயிருந்தேன்னா எனக்கு வந்து அது 1.5 நாள் தான் எனக்கு கணக்கு பண்ணாங்க. ஏன் நைட் டியூட்டி எல்லாம் இருக்கும்ல, அதில் நைட்டு ஸ்டே ஆட் பண்ணுறாங்க. ஓ, 1 ஹவருக்கு 60 rupees. எனக்கு இதே வந்து நான் வந்து நார்மலாக எனக்கு போயிருந்தேன்னா டிரைவர் சைடில் நான் சொல்கிறேன், எனக்கு 1200 வச்சுக்கலாம். இப்போ நான் வேலூர் தான் போனேன், ஜாஸ்தியெல்லாம் போல 1200 2400 எனக்கு வந்துடும் கையில். இப்போ நான் சார்ஜ் வந்து 1200. ஓகே, எனக்கு வந்து நான் கஸ்டமர் கிட்ட நான் அந்த ஆப்பில் நான் சொல்கிறேன், கஸ்டமர் கிட்ட வந்து நான் வாங்கின அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2200 நான் வாங்கினேன். ஒரு 200 கம்மியாக தான் இருந்துச்சு. அதே டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு 1450 தான் கைக்கே வந்துச்சு. எனக்கு அவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க. அவ்வளோ கமிஷன், ஆல்மோஸ்ட் ஒரு 800 ரூபா கிட்ட சொல்கிறீங்க. ஆல்மோஸ்ட் 800 ரூபாய். எனக்கு அதுல வந்து எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம கண்ணை முழிச்சு நம்ம ஓட்டுறோம், இப்போ வந்து ஃபீல்டில் நம்ம இருக்கோம். ஓகேங்களா, இப்போ டிரைவிங் ஃபீல்டுன்றது வந்து ரொம்ப ஈஸியானது கிடையாது. ஓகேங்களா, இப்போ வந்து கொஞ்சம் தூக்கம் வருது, கொஞ்சம் இதுவாக வருது, கொஞ்சம் அசால்ட்டாக வருது, அந்த மாதிரிலாம் போயிட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய ஆகுது. நம்ம உயிரை பணியை வச்சு தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சம்பாரிச்சு இன்னொருத்தரும் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. உண்மை அதுதான். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கண்ணு முடிச்சு நம்ம சம்பாதிக்கிறோம். அவங்க செய்யறது வந்து கஸ்டமரை உங்ககிட்ட லிங்க் பண்ணி விடுறாங்க. அதுக்கான கமிஷன் வந்து ஒரு மினிமமா இருந்தா பரவாயில்ல, பட் நீங்க ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப அதாவது ஒரு 90% நம்மளுக்கு கொடுத்துட்டு ஒரு 10% அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து அது ஓகே. அது வந்து பெஸ்ட் எனக்கு கேட்டா. ஏன்னா எனக்கு கஸ்டமர் தெரியாது, அவங்களுக்கு அவங்களால போக முடியாது. ஏன்னா பெரிய டியூட்டி வச்சிருக்காங்க, பெரிய இது வச்சிருக்காங்க, அவங்களால போக முடியாது. அதனால நீங்க 2 பேரும் லிங்க் பண்ணி விடுறாங்க, ஒரு 10% எடுத்துக்கிட்டோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2200 ரூபாயில 800 ரூபாய் போச்சுன்னா நம்மளுக்கே அது ஒரு இதுவாகுது இல்லையா? அது ஏன்னா நம்ம ஓட்டி நம்ம சம்பாதிச்சு நம்மளுக்கு அவனுக்கு கொடுக்குறோமே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு இதுவாகுது. அதுல நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் ப்ளஸ் புதுசாக நிறைய கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்கள மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்
பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்கள். எந்த ஊர் நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சார். ஓகே. திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5 ஏக்கர் இருக்குது, சொந்த வீடு, லேண்டு எல்லாமே இருக்குது அங்கேயே ஃபஸ்ட்டு நான் என்ன பிளான் பண்ணேன், அந்த கொரோனாக்கு அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அது விவசாயத்தில் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி வராது. விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்ல நானே அது கேட்கணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா இப்போது நிலமில்லாத விவசாயிகள் விவசாய கூலியாக போவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கூலி அப்படிங்கிறது மட்டும்தான் வருமானமாக இருக்கும். பட் நிலம் இருக்கிற விவசாயிகளுக்கு அவங்க அறுவடை செஞ்சு அதை சேல் பண்ணி ஒரு இன்கம் அப்படிங்கிறது வரும். அப்போது 3 போகம் விளையிற நிலமா இருந்தது, தண்ணி வசதியோடு இருந்ததுன்னா அது போதுமான அளவுக்கு இருக்கும் அவங்க ஃபேமிலிக்குன்னு தான் ஒரு பேச்சு இருக்கு. பட் இன்னைக்கு நீங்க ஒரு 5 ஏக்கர்ஸ் வச்சிருக்கிற ஒரு விவசாயி இல்லையா, 5 ஏக்கர்ஸ்ன்றது ஒரு கணிசமான அளவு இருக்கக்கூடிய லேண்டு தான். ஆனா அது வந்து உங்க ஃபேமிலிக்கு உங்களுக்கு போதுமான அளவா இல்லை சார். உண்மையாக சொல்ல போகணும்னா நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்பா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பா அந்த மாதிரி நான் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் வந்து ப்ராஃபிட்னு ஒன்றுமே எடுக்கவே இல்லை. எனக்கு ஆல்மோஸ்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே லாஸ் ஆயிடுச்சு. அது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கூட தெரியாது, அவ்வளோலாம் லாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னா எனக்கு வந்து ஓப்பனாக என்ன சொல்லணும்னா எனக்கு செய்ய தெரியலன்னு சொல்லலாம். செய்ய முடியலன்னு கிடையாது, எனக்கு செய்ய தெரியல. ஓப்பனாக சொல்ல போனால் கொஞ்சம் நிறையா இதெல்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் இப்போ நம்ம வந்து 60,000 போட்டு நான் இது பண்ணுறேன்னா எனக்கு வந்து 80,000 தான் வருது. எனக்கு 20,000 ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அந்த 20,000க்கு நான் மந்த்லி ஒரு 2-3 மந்த்லி 20,000 ப்ராஃபிட்ன்றது 3 மாதம் 4 மாதம் ஆகும். ஆமாம், 3 மாதம் 4 மாதம் ஆகும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அங்கே போனால் நம்ம ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, நம்ம செலவு இருக்குது, ப்ளஸ் நம்ம வந்து ஆள்லாம் போடுவோம். அந்த மாதிரி அதில் நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணாலும் 20,000 வரும். நம்ம 3 மந்த்தில் நம்ம ஒரு மந்த்லி 10 days அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மந்த்லி 10 days இங்கே கணக்கு பண்ணால் அந்த 10 daysக்கு ஒரு நாளைக்கு 1,000 rupees கணக்கு பண்ணால் 10,000 எனக்கு இங்கே லாஸ் ஆகும். எனக்கு அந்த மாதிரி எனக்கு இதாகும். சரி, இப்போ நான் தனியாக பண்ணுறதுனால எனக்கு சுத்தமாக எனக்கு வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் எனக்கு. ஆனால் இருந்தாலும் விடக்கூடாது. சும்மா அந்த கரம்பா போட்டா அது வந்து திருப்பி நம்மளுக்கு பயங்கரமா செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் அப்படி பண்ண முடியல. பரவாயில்ல, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா கிளிக் ஆயிடுச்சுன்னா பெருசா எடுத்து கொடுத்துரும். அந்த மாதிரி தான் சார். ஸோ இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? கண்டிப்பா விட மாட்டேன், கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே. ஸோ இந்த ஆக்டிங் டிரைவர் அப்படிங்கிற பண்ணணும், ஒரு கண்டினியூஸா அது ஒரு ப்ரொஃபஷனா கேரியரா எடுத்து பண்ணணும் அப்படின்னா என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் ஒருத்தருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக குவாலிட்டிஸ் இருக்கிறதா சார் செய்யணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காரை நம்ம காராக பார்த்துக்கணும். அவங்க கஸ்டமரோட காரு அப்படின்றது தவிர்த்து அது உங்க கையில சாவி வந்தோடனே அது உங்களோட பொறுப்பு. இப்ப கஸ்டமர் வந்து உங்ககிட்ட சாவி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. இப்ப சின்ன ஸ்கிராச் ஆகட்டும், சின்ன டென்ட் ஆகட்டும், இப்ப யாராவது வந்து ஓனா அடிச்சுட்டா அது நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க தான் எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு எப்படி சொல்றதுன்னா, இப்போ நீங்க கரெக்டா போயிட்டு இருக்கீங்க, ஆப்போசிட்ல வர மாதிரி தப்பு, ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்க தான் ஓனரா இருந்து நீங்க தான் பேசணும். இப்போ கஸ்டமர் வந்து பேசுறாங்க, கஸ்டமர் இது பண்றாங்க, அது வந்து அப்பாற்பட்டது. கஸ்டமர் நம்மள பேசுறாங்க, நீங்க உங்க மேல தப்புன்னு சொல்றாங்க, அது எல்லாமே நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மைண்ட் நம்மளுது. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி கஸ்டமர் வெஹிக்கிள் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எதுவும் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா? இப்போ நீங்க அந்த ஆப் சொன்னீங்க இல்லையா, கமிஷன் கொடுத்து நீங்க போற மாதிரி, அவன் இப்போ யூஸ்வலா ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம இடிச்சிட்டோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து டிரைவர் மேல கோச்சிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரும் இல்லையா? அப்போ அந்த நமக்கு ஜாப் கொடுத்த அந்த ஆப், அந்த கம்பெனி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா டிரைவருக்கு, இல்லை எப்படி? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிரைவரை வந்து டீடைன் பண்ணிடுவாங்க. டிரைவர் டீடைன் பண்ணிடுவாங்க. அந்த ஆப்ல எப்படி சொல்றதுன்னா டியூட்டிஸை கம்மி பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு ஷோ ஆகுறது தான் ஆப் ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ண மாதிரி. அதுல வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ கஸ்டமர்கிட்ட டைரக்டா நீங்க போய் டீல் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெனால்ட்டி போடுவாங்க 500. அந்த டியூட்டியை வந்து நீங்க கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு 200 நீங்க எடுத்தாலுமே பெனால்ட்டி 500. அந்த மாதிரி ஒரு இது அந்த ஆப். அதுல வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து டீட்டெயிலா சொல்லலாம். அது வந்து அதுவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, உள்ள இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்சாச்சு இதனால நீங்க ட்ரேஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி அந்த மாதிரி நம்ம போய் சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு தேவைப்படல. அந்த அளவுக்கு போயிட்டு எடுக்கணும்ட்டு என்ன சொல்றது, அந்த மாதிரிலாம் இருக்கு சார். நிறைய சம்பவம் இருக்கு சார். அதுல ஏதாவது சுவாரஸ்யமானது வந்து நம்ம நார்மலா வந்துட்டு இருக்கோம் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு 9:30 8:30 இந்த தாம்பரம் சைட்ல வந்துட்டு இருந்தோம், ஓகேங்களா? கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா
தஞ்சாவூர் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கோம். ஓகே, லாங் ஜேர்னி. ஒரே நாள்ல போய் தஞ்சாவூர் போயிட்டு ஒரு 1 hour 1/2 hour தான் அங்க இருந்தோம். ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கோம். எனக்கே தெரியாது, ஏன்னா 2 days ஸ்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்க போன இஷ்யூ ஆயிடுச்சு, ஃபேமிலி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இல்ல உடனே சென்னைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிளம்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தான் ஓடிட்டு இருந்தோம். நான் வந்து எதிர்பார்க்கல, சரி போயிட்டு எப்பவுமே லாங் டிரைவ் இங்க தஞ்சாவூர் போயிட்டோம்னா அவங்க விட்டுருவாங்க, ஃபுல்லா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது தான் நம்மளுக்கு வேலையை. அங்க போய் நம்ம ஒரு 1/2 hour கூட நம்மளுக்கு டைம் கொடுக்கலாம். 1/2 hour 1 hour மேபி அவ்வளவுதான் இருக்கும். அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ் கூட நம்ம ஆகல, அப்படியே தான் இருந்தோம். டக்குன்னு ஏறி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பத்தி யோசிக்கிறாங்க, அப்பா ஓடிவி அப்பா நீ இப்போ போலாமாப்பா. அதுக்கப்புறம் தான் என்ன பத்தி யோசிக்கிறாங்க. சரி நானும் ஃபேமிலி லேடிஸ் நிறைய பேர் எல்லாமே இருந்தாங்க. சரி நானும் சரி ஓகே சார் போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 600-700 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். தஞ்சாவூர் கணக்கு பண்ணி பார்த்தா 350-350-700 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. சரி போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் தாம்பரம் தாண்டி வந்துட்டே இருக்கும்போது ஒரு பிரதர் என்ன பண்ணாரு, அவர் வந்து கொஞ்சம் டிடியில் இருந்தாரு. ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கும்போது பைக்ல நாங்க ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டே இருக்கோம். ஜஸ்ட் நியர் நான் ஓவர்டேக் பண்ணி போயிட்டேன் நானு. அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு லெஃப்ட் எடுத்துட்டாரு, சரி ரைட் எடுத்துட்டாரு. காருக்கு முன்னாடி வந்துட்டாரு. நான் ஃபுல்லா பிரேக் அடிச்சிட்டேன், மிரர் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, ஃபுல்லா பிரேக் அடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஏறி நின்னுட்டேன் பிரேக் மேல. அப்புறம் என்ன ஆச்சு, நான் பின்னாடி ஆக்சுவலா அந்த டைம்ல பின்னாடி ஒரு லாரி வந்தாலோ கார் வந்தாலோ டோட்டலா அடிச்சிருக்கும். ஏன்னா ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீட், அது பேக் அண்ட் கொலிஷன் ஆயிருக்கும். கண்டிப்பா இடிச்சிருப்பாங்க. அவருக்கு வந்து ஒண்ணுமே லைட்டா ஸ்கிராச்சஸ் ஆயிடுச்சு. நம்ம அந்த அளவுக்கு பிரேக் அடிச்சதுனால அவருக்கு வந்து ஸ்கிராச்சஸ் ஆயிடுச்சு. கை கால்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்கிராச்சஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து கேட்குறோம் என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னு. அதுக்கப்புறம் அவர் பேசும்போது தான் எங்களுக்கு தெரியுது அவர் டிடியில் இருக்காரு அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் வந்து நாங்கள் சரி போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிடலாம் அப்படின்னும் போது அவர் என்ன சொல்லிட்டாரு, டீசெண்டாக சொன்னார் அவர். ஏன்னா எனக்கு அந்த ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன சொன்னார்னா, நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் போலீஸ்க்கு 10,000 கட்ட வேண்டியதாக இருக்கும், அந்த 10,000 நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். இப்படிதான் பேசினார் அவரு. ஃப்ராங்கா இப்படிதான் பேசினார் அவரு. அந்த நான் இடிச்சதுக்காக இந்த கேஸ் போட்டீங்கன்னா போலீஸ் கொடுக்க வேண்டியது நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படியே சொல்லிட்டாரு அவரு. எனக்கும் என்ன சொல்றது ஏது சொல்றது தெரியல. அவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டாங்க. இப்ப நானும் கூட இருந்து நான் தானே ஓட்டினேன், நான் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி, நானும் கொஞ்சம் நல்லா பேசினேன். ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் போற சுச்சுவேஷன்லயே இருந்தாரு. நான் போறேன் இல்ல நில்லுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி. இல்ல ஒண்ணுமே இல்ல, ஸ்கிராச்சஸ் பெரிய அடி ஒண்ணும் இல்ல, லைட்டா நான் போய் இடிச்சிட்டேன். அவரு கொஞ்சம் தூரம் போயிட்டு லைட்டா இப்படி கீழே வந்துட்டாரு. அங்கேதான் வந்தாரு, தேய்ச்சிட்டுலாம் போகல. ஆல்மோஸ்ட் நான் நிப்பாட்டிட்டேன் காரை. நிப்பாட்டி அந்த நிப்பாட்டுற அந்த நேரத்துல தான் போயிடுச்சு. அவர் கொஞ்சம் நார்மலா இருந்தா கண்டிப்பா காலை வச்சு அவர் பேலன்ஸ் பண்ணிருக்கலாம். அவர் என்ன ரீசன் சொன்னாருன்னா, எதுக்கு நீங்க இப்படி ரைட் வந்தீங்கன்னா கட்டு இருந்துச்சுன்னு சொன்னாரு. எங்க தாம்பரத்தை தாண்டி நெக்ஸ்ட் போரூர்ல தான் நம்ம கட்டிங்கே வரும். அந்த ஹைவேஸ் பைபாஸ்ல ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் கட்டிங்கா வந்துகிட்டே இருக்கும். அவர் என்ன சொன்னாரு, எனக்கு கட்டிங் இருந்துச்சு அதனால டர்ன் பண்ணேன். அந்த இடத்துல ஒரு கட்டிங் கூட கிடையாது. மேபி அவர் டிடில இருந்ததுனால அவருக்கு கட்டிங் இருந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. எதுவுமே இல்ல ஆக்சுவலா. அதனால சரி அவரும் வந்து விட்டுட்டாரு, அதை அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. நாங்களும் பெருசு பண்ணல. ஆக்டிங் டிரைவிங் பண்றீங்க இல்லையா, ஸோ இதுக்கு முக்கியமான தேவையான விஷயம் அப்படின்னா ஒரு 2 வீலர் இருக்கணும் இல்லையா. ஒவ்வொரு டியூட்டி ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஆமா. ஸோ 2 வீலர் இல்லாதவங்க இந்த ஆக்டிங் டிரைவர் வேலை பண்ண முடியுமா? பண்ணலாம் சார், பண்ணலாம். இப்போ வந்து ஆக்டிங் டிரைவரே பார்த்தீங்கன்னா 2 விதமா நம்ம பிரிக்கலாம். டிரைவிங்கே டியூட்டி நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நாளைக்கு டியூட்டி வருது, இன்னைக்கே வந்துடும் நம்மளுக்கு. இன்னைக்கே சொல்லிடுவாங்க, இப்போ நாளைக்கு மார்னிங் நம்ம 6:30 கிளம்புற மாதிரி இருக்கும், வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் பிளான் பண்ணி கிளம்பி இருந்துடலாம். இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டா சொல்லுவாங்க, இப்போ டெத் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு 2 மணி இருக்கும், வாப்பா ஒரு 3 மணிக்கே கிளம்பணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம 2 வீலர் இருக்கிறது பெஸ்ட். இப்போ 2 வீலரே வந்து இல்லைனா கூட நம்ம பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டைம் சொல்லிக்கலாம். எமர்ஜென்சி டியூட்டிஸ் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க நீங்க அந்த ஸ்விக்கி அப்புறம் அந்த ரேபிடோலாம் ட்ரை பண்ண அப்படின்னு. அதை விட இந்த ஆக்டிங் டியூட்டி வந்து எதுல பெட்டரா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா பெட்டர் தான் சார். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும்னா பாடி பெயின். நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து நம்ம பைக்லேயே ட்ராவல் பண்ணுறோம், கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஆக்டிங் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார் தான் ஓட்டுறோம், கொஞ்சம் ஏசியில் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தான் இருக்க போகிறோம். பைக்கை கம்பேர் பண்ணும்போது கார் தான் பெஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லோ போர்டை ஓட்டுறீங்க, நீங்கள் ஓன் கார் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் டிராஃபிக் ஆகிடுச்சு எதுவும் ஆயிடுச்சுனாலும் நம்மளுக்கு வந்து நம்மளோட இதுதான் நம்மளுக்கு சார்ஜஸ் போயிட்டு இருக்கும், நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும், அது லாஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த ஓன் போர்டுன்னும் போது நம்ம டைமிங் காசு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன உழைப்புக்கு தான் காசு, நேரத்துக்கு தான் காசு, நம்மளோட நேரத்துக்கு தான் காசு. கண்டிப்பா இது வந்து கஷ்டமா நீங்க கேட்டீங்கன்னா
என்ன கேட்டிங்கன்னா 50-50 சொல்லுவேன். பாதி கஷ்டம், பாதி ரொம்ப ரொம்ப ஈஸின்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா டிரைவிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஈஸி. டிரைவிங் பிடிச்சிருந்தா நான் கஷ்டம் எதனால சொல்கிறேன்னா, ஒரு சில சம்பவம்லாம் நிறைய நடந்திருக்கு, அதனால வச்சு தான் கஷ்டம்னு சொல்கிறேன். அது எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? அது நான் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அதனால எனக்கு பெருசாக தெரியல. சரி ஓகே பாசிட்டிவ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம், நெகட்டிவ் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அதனால ஓகே சார். சரி, நீங்கள் பண்ணுற வேலையை இப்போது சோஷியல் மீடியாவில் வீடியோவாக பண்ணி போடணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு ஏன் வந்துச்சு? சும்மா தான் சார் இருப்போம் மற்ற நேரத்துலலாம். ஓகே, டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஓட்டிட்டோம்னா அதுக்கு மேலே ஓப்பனாக சொல்லணும், நான் இன்ஸ்டாகிராம் தான் நோண்டிட்டு இருப்பேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே நோண்டி போர் அடிச்சிடும். ஓகே, இப்போ அதே நான் வீடியோவே எடுத்துனீங்களேன், நான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த டைமிங்கில் வந்து எனக்கு அது யூஸ் ஆகும். அந்த நேரத்தில் சரி ஒரு பிரோஜனமாக எதனா பண்ணுமே அப்படின்னு சொல்லி தான் நான் ஓப்பனாக சொல்ல போனால் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஆனால் ரீச் எல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. எனக்கு பரவாயில்ல, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நல்லா அதுவே நம்மளுக்கு ஹாப்பியாக தான் சார் இருக்குது. இப்போ நீங்கள் டியூட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபுட்டெல்லாம் எப்படி? ஃபுட் வந்து அதாவது அந்த டியூட்டியில் இருக்கிற டைம்னா கஸ்டமர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்களா, இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குமா, இல்லை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, எப்படி? ஆஃப் தான் சார். அதுவும் எப்படி பார்த்தாலும் இப்போது லோக்கல் டியூட்டி இருக்கும்போது ஃபுட்டு வந்து கஸ்டமர் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அதுவே வந்து நம்ம அவுட் ஆஃப் சிட்டி, இப்போ செங்கல்பட்டு தாண்டி போயிட்டோம், காஞ்சிபுரம் தாண்டி போயிட்டோம், இந்த சைடு வந்து கேளம்பாக்கம் தாண்டி போயிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் கஸ்டமர் தான் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம், கிளம்பி போயிட்டு அது அவுட் ஆஃப், அதுக்கு மேலே வந்து நம்மளால வந்து எங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியாது, கடையெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. அது மாதிரி கடை இருக்கும், பட் ஆனால் வந்து நம்ம அதுக்குன்னு தனியாக போகணும். இப்போ கஸ்டமரோட வேலைக்கு கூட போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம இல்லை சார் நான் சாப்பிட்டே அவன் நிப்பாட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது கஸ்டமர் எங்கே சாப்பிட்றாங்களோ அங்கேயே சாப்பிட்டுப்போம். அந்த மாதிரி டைம்ல கஸ்டமர் நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதில் ஒன்றும் டிஃபிகல்ட்டிஸ்? அதுலலாம் எந்த டிஃபிகல்ட்டிஸும் இல்லை சார். பேசிக்காக இந்த ஆக்டிங் டிரைவர் டியூட்டி அப்படின்றதுக்கான சார்ஜஸ் எந்த மாதிரி இருக்கும்? லோக்கலுக்கு, அவுட் ஸ்டேஷனுக்கு, அப்புறம் அந்த நைட் ஃபேர் அதெல்லாமே சேர்த்து சொல்லுங்கள். இப்போ வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு முன்னாடி இப்போ 5:30, 5 அந்த மாதிரி எடுக்கிறோம். இப்போ 4:30, 4 அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் அதுக்கு ஒரு 100 rupees ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு வந்துட்டோம் 10 o'clock மேலே. ஓகே, இப்போ 10 மணிக்கு மேலே, இப்போ 10:30, 11:30, 12:30 அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் இப்போ எவ்வளோ கணக்காகுதோ அதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு 100 rupees மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஓகே, நைட்டு. ஆமாம். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ்க்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ்க்கு வந்து 450 சார். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ்க்கு வந்து 450. நெக்ஸ்ட் அடிஷனல் ஆகிற ஹவர்ஸ்க்குலாம் 80 அந்த மாதிரி ஓகே சார்ஜ் பண்ணி. ஸோ எத்தனை ஹவர்ஸோ அந்த மாதிரி. ஆமாம் சார். நம்ம செல்ஃப் டிரைவிங் தான் பண்ணுறோம், பட் இருந்தாலும் எப்பயாவது தேவை, ஃபேமிலிக்கு தேவை அப்படின்னா ஆக்டிங் டிரைவர் கூப்பிட்றோம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த ஆப்ஸ்லாம் வருது இல்லை, இந்த டாப் 4 அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் கூப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி கம்பெனியோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? டாப் 4 அண்ட் அதர் ஏஜென்சிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்கள். டாப் 4 ஒர்க் பண்ணது இல்லை சார், மற்றபடி வேற இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டார்ச்சர் தான் சொல்லலாம். நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, டக்குன்னு நீங்கள் போய் எடுத்து தான் ஆகணும்னுவாங்க. நீங்கள் வந்து மற்ற டியூட்டிஸ்லாம் நம்ம போய் அந்த நேரத்தில் நம்ம அவைலபிளாக இல்லைன்னா நம்மளை அடுத்தடுத்து வர டியூட்டி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி நம்ம வந்து நீங்கள் ஏன் இருக்கீங்க, நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி, நீங்கள் ஏன் இன்னமும் இருக்கீங்க அப்படின்னு நம்ம வேஸ்ட்டாக மந்த்லி ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து டாப் 4ல் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நீங்கள் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. 1000 ரூபாய் எத்தனை ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்றோம். 1000 rupees. நீங்கள் வந்து டிரைவரா, நீங்கள் வந்து எதுவுமே செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போய் அவங்களோட கணக்கு படி எப்படி பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு 350, அடிஷ்னல் ஹவர் 70 அந்த மாதிரி. 100 ரூபா கம்மி. அப்போ நீங்கள் சொல்கிற டாரிஃபை விட அதோட 100 ரூபாய் கம்மி, ப்ளஸ் வந்து கமிஷன் 15% நாங்கள். ஓகே, நீங்கள் என்ன 1000 ரூபா வருதுன்னா 150 ரூபா அவங்களுக்கு கொடுத்துடணும். ஆமாம், 150 ரூபா கொடுத்துடணும். நீங்கள் என்னதான் உயிர் கொடுத்து உழைச்சாலுமே உங்களுக்கு வந்து பாதிக்கு போயிடும். பாதிக்கு 3 ஹவர்ஸ்க்கு சார், அது 3 ஹவர்ஸ்க்கு 350, 340 சம்திங் ஏதோ. அடிஷனல் ஹவர் 70. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 1 ஹவருக்கு 70ன்றது 1 ஹவருக்கு நான் இன்னொரு சில இடத்துலலாம் 550, 600 அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கூப்பிட்டு தான் செய்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. அது இது ஏரியாக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ணா நகர், அடையாறுனா அந்த ரேஞ்சு, மற்ற ஏரியாஸ் அந்த ஏரியா வைஸ் இல்ல. பட் ஆனா அந்த மாதிரி எது எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ஏஜென்சி அந்த இதான் எங்களுக்கு ஃபிக்ஸடு அப்படின்னு வராங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கஸ்டமர் மேபி அவங்க நல்ல டிரைவர்ஸா வச்சிருக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிரைவர்
டிரைவர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இப்போ கஸ்டமர் கிட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணது இருக்கு. அதெல்லாம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சில உங்க ஆபீஸ்ல சொல்லி இந்த புள்ளிங்களெல்லாம் வந்து வேலைக்கு எடுக்க வேணாம்னு சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, இல்ல சார் ஒரு வந்து பஸ் போகுது, முன்னாடி ஒரு பேரிகேட் இருக்கு, அது வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது எப்படி பார்த்தாலும். ஏன்னா பஸ் வருது, அவன் வந்து நிக்கவே மாட்டான். ஓகேங்களா, ஜஸ்ட் மிஸ்ல பஸ் ஓவர்டேக் பண்ற பேர்ல பேரிகேட் கிட்ட முன்னாடி போய் பிரேக் சடன் பிரேக் பிடிச்சி நிக்கிறான் சார் அவன். அப்போ வந்து நான் டிடில இருந்தேன் சார், அந்த கஸ்டமர் சொன்னார், அப்போ வந்து நான் டிடில இருந்தேன், நான் 10,000 ஃபைன் கட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை இறக்கி விட்டேன், நடு ரோட்லயே இறக்கி விட்டேன், நீ போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு கஸ்டமர் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர். என்கிட்ட அவர் நடந்தது என்கிட்ட சொன்னாரு. அந்த மாதிரி தான் சரி, ஓ நான் வந்து என்ன மாதிரி அந்த மாதிரி ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடிய டிரைவர்ஸா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க கஸ்டமர்ஸ். ஓகே, அப்படின்னு இல்லை சார், ரேஷ் டிரைவிங்ஸும் இல்லை. இப்போ ஒரு சிலர்லாம் இன்னொரு கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு டிரைவர் வந்தாரு, நாங்க நிக்கும் போதெல்லாம் போயிட்டு தம்பஸ்ட்டு வந்துட்டு இருக்காரு, எங்களுக்கு உள்ள உட்காரவே முடியல, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாங்க வந்து எப்படி நாங்க ஃபீல் பண்றது. ஏன்னா நம்ம அவங்க வந்து சம்பாரிச்ச சொந்த காரை அவங்க கிட்ட, அவங்களோட அசட்ஸ் ஓகேங்களா, அவங்களோட சொத்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம தான் பாத்துக்கணும். ஓகேங்களா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதுவா இருந்தா மத்தவங்களுக்கு எப்படி நம்மளுக்கு வந்து பே பண்றவங்க, நம்ம வந்து நீங்க செய்யற வேலைக்கு காசு கொடுக்குறவங்க, அவங்க நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஒரு அக்கறையோட ஒரு டிசிப்ளினோட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா இருக்கணும், இருந்துதான் ஆகணும். இருக்கணும் இல்ல, நம்மளோட வேலை அது எல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு பே பண்றாங்க. நீங்க கரெக்டா இருக்கணும், நீட்டா இருக்கணும், இந்த டைமிங்ல நீங்க அங்க போயிடணும். கொஞ்சம் நீங்க வந்து டைம் வேணும்னா வாங்கிக்கலாம் கஸ்டமர் கிட்ட. இப்போ உங்களால போக முடியல சுச்சுவேஷனுக்கு வந்து இப்போ ஒரு 1/2 hour லேட் ஆகுதுன்னா கஸ்டமர் கிட்ட கால் பண்ணி சொல்லியது டீசென்ட். இல்ல போனே ரிங் பண்ணுவாங்க, எடுக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் ரிங் எடுக்கவே மாட்டாங்க, 1 hour கழிச்சு இல்ல என்னால வர முடியாது அப்படின்னுவாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்க கஸ்டமரை பத்தி நம்ம யோசிக்கணும்ல, எங்க போய் அவங்க இன்னொரு டிரைவர் நம்ம தேடுவாங்க. அது எல்லாமே இருக்கு சார் இதுல. டிரைவரையும் நம்ம வந்து எல்லாருமே 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது, கஸ்டமர் 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது. அதுதான் கேட்க வந்தேன். ஸோ கஸ்டமர்லயும் நல்ல கஸ்டமர் கெட்ட கஸ்டமர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல உங்களுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா கஸ்டமர் கிட்ட? கஸ்டமர் கிட்ட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் மதிக்க மாட்டாங்க சார். ஓப்பனா சொல்ல போனா மதிக்க மாட்டாங்க. நம்ம வந்து எதிர்பார்க்கறதும் இல்லை, அவங்க நம்மளை மதிச்சு தான் ஆகணும். இன்னைக்கு நான் டியூட்டி நான் ஓட்டுறேன்னா நாளைக்கு நீ யாரோ நான் யாரோ, என்ன நீ பார்க்க போறது இல்லை, ஒன்னு நான் பார்க்க போறது இல்லை, அவ்வளவுதான். இன்னைக்கு என்னோட வேலையை நான் கரெக்டா முடிச்சேனா, நாளைக்கு வேற ஆளா அந்த வேலையை நான் கரெக்டா முடிச்சேனா, அப்படியே எனக்கு போயிட்டே இருக்கும். எனக்கு புரியுது. எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட நான் டெய்லி வேலை செஞ்சேன்னா எனக்கு வந்து அது போர் அடிச்சிடும். ஏன்னா டெய்லி அவங்க பிக்கப் பண்ண, காலைல ஸ்கூல்ல பசங்களுக்கு போய் ஸ்கூல்ல விடணும், நெக்ஸ்ட் சார் அவங்க கிளம்பிடுவாங்க, அவங்களுக்கு கூட்டிட்டு போய் ஆஃபீஸ் விடணும், நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க எங்கேயா வெளியே போவாங்க, மேடம் எங்கேயா வெளியே ஷாப்பிங் எங்கேயா போவாங்க, அவங்களுக்கு போய் கூட்டணும், திருப்பி வந்து ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஸ்கூல்ல இருந்து பசங்களை கூட்டிட்டு வரணும், சார் வந்து அவங்கள வந்து ஆஃபீஸ்ல இருந்து கூட்டிட்டு வரணும், திருப்பி இந்த மாதிரி ரொட்டேஷன். அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்கு ஆக்டிங் டியூட்டி ஒரு இடத்துலயே கண்டினியூஸா போனோம்னா மந்த் எண்டில் நமக்கு ஒரு லம்சமான ஒரு சேலரி அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ இது டெய்லி வரக்கூடிய ஒரு அமௌண்ட் இருக்கும். ஒரு நாள் 1000 கிடைக்கும், ஒரு நாள் 2000 கிடைக்கும். ஸோ பட் இது வந்து ஒரு ஃபுல் டைம் சேலரியா இருக்கும் இல்லையா? அதை விட இது எப்படி எந்த விதத்துல பெட்டர்ன்றீங்க? அது விதத்துல ஒரு 100% இது பெட்டர் சார். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா 100% பெட்டர். இப்போ வந்து நீங்க நினைச்சா நீங்க லீவ் போட்டுக்கலாம். நீங்க இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல, இல்ல எனக்கு போக வேணாம், இல்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நான் ஊருக்கு போனோம் அப்படின்னா நான் லீவ் போட்டு நான் இருந்துக்கலாம். இப்ப வேணும்னா நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு 4 நாள் வந்து டே நைட்டு செஞ்சு கூட நம்ம அந்த பேமெண்ட்டை நம்ம டேலி பண்ணிக்கலாம். இப்போ நைட்டு ஒரு 8 மணி அந்த மாதிரி டியூட்டி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட டியூட்டி வருது. எல்லா நேரமும் வருமானு சொல்ல முடியாது, ஆனா ஒரு சில நேரத்துலாம் வருது. அதையும் நம்ம எடுத்துட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நேத்து லீவ் போட்டோம், இன்னைக்கு நம்ம எடுக்கணும், இப்போ நேத்து வந்து வெறும் 500 தான் சம்பாரிச்சோம், அது வந்து இன்னைக்கு சேர்த்து நம்ம டேலி பண்ணோம்னா இன்னைக்கு 1500 அந்த மாதிரி டேலி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுல இருக்கு. பட் ஆனா அதுல வந்து நம்ம லீவ் போட்டோம்னா அன்னைக்கு சேலரி கட் பண்ணிடுவாங்க. நம்ம நினைச்ச நேரத்தில் லீவ் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன். இப்போ சேலரி பேசிஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். இப்போ மந்த்லி நம்ம இதுக்கு போறோம்னா ஒரு அவங்க பேக்கேஜ் தான் பேசுவாங்க, மந்த்லி ஒரு 18,000 ரூபாய் தரேன், மந்த்லி ஒரு 25,000 தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து இதுல பண்றது எனக்கு வந்து பெஸ்ட்னு எனக்கு தோணுது. அதை விட இதுல அதிகமா கிடைக்குது. ஆமா சார். ஸோ இப்போ நீங்க இந்த லாங் டிஸ்டன்ஸ்லாம் போறீங்க இல்லையா? ஸோ அங்க வந்து ஃபுட் வந்து லாங் டிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துட்றாங்க. பட் நைட் ஸ்டே அப்படிங்கறத எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? நைட் ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க கஸ்டமர் வந்து ஹோட்டலுக்கு போறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து டிரைவர் ரூம்னு ஒன்று அவைலபிளா இருக்கணும். அப்படி கஸ்டமர் வந்து ஆல்ரெடி முன்னாடி புக் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து கேட்கலாம் கஸ்டமர் கிட்ட, சார் இந்த மாதிரி டிரைவர் ரூமா இருக்கிற ஹோட்டல்ல நீங்க போடுங்க அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து 90% வந்து ஹோட்டல்ல எல்லாமே டிரைவர் ரூம் ஒன்று அவைலபிளா இருக்கும். ஜஸ்ட்னா நீங்க கை கால் நீட்டி தூங்கலாம், ஒரு ஃபேன் இருக்கணும், ஃபேன் இருக்கு, அவ்வளவுதான்.
நீங்கள் வந்து பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த ரூம் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப பெரிய ஹாலாக இருக்கலாம், இல்லை நிறைய உங்கள் கூட ஒரு 10-20 டிரைவர் தூங்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரொம்ப அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா இதில் இருக்க முடியாது. சரி எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த டிரைவிங் ஜாப்பில் கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ வந்து ஒரு சில ஹோட்டல்லாம் இப்போ பெங்களூர் போயிட்டோம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து சென்னைக்கு, இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வராங்க. இங்கே சென்னையில் வந்து ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் ரூம்னு ஒன்று அவைலபிள் இருக்காது சென்னையில் இருக்கிற ஹோட்டலில் சொல்கிறேன். இப்போ இதே சென்னையிலேருந்து நம்ம வெளியே போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஒரு சின்ன கிராமத்துக்கு போனாலும் டிரைவர் ரூம்னு கேட்டால் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹோட்டல் ரிசப்ஷன்லேயே கூட நீங்கள் வந்து ஒரு ஓரமாக வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு சின்னதாக ஒரு சோஃபா மாதிரி கொடுத்து நீங்கள் இங்கே தூங்கிக்கோங்க அப்படின்றவாங்க. அங்கே போனால் கூட. ஆனால் இதே நீங்கள் பெரிய பெரிய இடத்துல பெங்களூர் நான் போயிருக்கேன், இத்தனைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல் தான். அங்கெல்லாம் கேட்டுருங்க டிரைவர் ரூம் கிடையாது, எங்கே தூங்குறீங்க நீங்கள் காரில் தூங்குங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து உங்களை வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிலாம் அந்த மாதிரி மதிக்க மாட்டாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் மெட்ரோபாலிட்டன் சிட்டியை விட சின்ன டவுன்ஸில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் பெட்டராக இருக்குது, பெட்டராக ட்ரீட் பண்ணுறாங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே. ஏன்னா கஸ்டமருக்கே ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாகவே ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன், சார் எனக்கு அவைலபிள் இருக்குது சார் டிரைவர் ரூமு, நான் இங்கேயே தங்கிக்கிறேன் சார், நீங்கள் தனியாலாம் இது செலவு பண்ண வேணாம் சார் அப்படின்னு இருக்கும்போது, அதெல்லாம் இல்லைப்பா நீ நல்லா இருந்தால் தான்ப்பா நாங்கள் நல்லா இருக்க முடியும். கஸ்டமர் சொன்ன வார்த்தை, நீங்கள் நல்லா இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கி நல்லா ஓட்டினாதான் நாங்கள் சேஃப்டியாக வீட்டுக்கு போய் சேர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு அது அந்த மாதிரி கஸ்டமர்லாம் இருக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஃபீல்ட்லேயே வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கவே ஆரம்பிச்சுது. எனக்கு அந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட போகல. நான் எனக்கு கொஞ்சம் ஒரு மிடில் ஸ்டேஜில் தான் ஒரு 1 இயர் கழிச்சு தான் அந்த மாதிரி கஸ்டமர் கிட்டலாம் எனக்கு இன்ட்ரோ ஆனேன். அந்த மாதிரிலாம் கிடைச்சாங்க. இப்போ வந்து டிரைவர்னா இவன் தான்ப்பா. இப்போ நான் இல்லாமல் நிறைய பேர் என்ன கால் டாக்ஸி போட்டு போயிருக்காங்க. ப்ளஸ் வந்து நீ இன்னைக்கு வர முடியாதா, நாளைக்கு வரியா, சரி இல்ல அப்படின்னா அவங்க கார் எடுக்காம டாக்ஸி பிடிச்சு போயிடுறாங்க. அவங்க கார் வச்சு அந்த மாதிரி டிரைவர் கூப்பிடுறது இல்ல. நானே சொல்லுவேன் சார் இருக்காங்க, நான் அனுப்பிச்சு அதெல்லாம் வேணாம். இப்போ எனக்கு கால் பண்ண கஸ்டமரே நிறைய பேர் வந்து இல்ல மேடம் இன்னொரு டிரைவர் இல்லப்பா நீ வரலாம் விட்டுப்பா பிரச்சனை இல்லப்பா அப்படின்றவாங்க. இப்போ அதே நெக்ஸ்ட் டைம் இன்னொருத்தெல்லாம் இன்னொருத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கறது நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க.